நீர் பேசும், நீர் இடைபடும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லுது. இது பொதுவாக நாம் வருகைக்காக யூஸ் பண்ணுகிறதான ஒரு வசனம். இந்த வசனத்தை பொதுவாக அடக்காராதனையிலையும் யூஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்து வரும்போது திருப்பி அவர்கள் என்ன செய்வாங்க? உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் செய்வாங்க. சில நேரத்தில் வருகைக்கு, கிறிஸ்துவனுடைய வருகைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நாம் இந்த வசனத்தை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் 2 முக்கியமான காரியங்களை குறித்து பவுல் பேசுகிறார். 16வது வசனம், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். 2 கூட்டத்தை குறித்து பவுல் பேசுகிறார். அதாவது பவுல் இந்த இடத்துல பேசும்போது பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்னு பேசுகிறார். ஆனால் இதே பவுல் இன்னொரு இடத்துல பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். அப்போனா 2 விஷயத்திலையும் பவுல் தன்னை ரெடி பண்ணி கொள்ளுகிறார். அந்த 16வது வசனம் சொல்லுது, 16-17 சொல்லுது தெசலோனிக்கேயர்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அவர் தன்னை பற்றி எழுதுறார், உயிரோடு இருக்கிற நாமும். ஆனால் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, எப்படி ஆகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்படிக்கு தகுதியாகும்படிக்கு. அப்போ மரித்தாலும் 2த்துக்கும் ரெடியாக இருக்கிறார் பவுல். ஒருவேளை நான் மரிச்சிட்டேன்னா கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள், அதுக்கு நான் தகுதியாக இருக்கிறேன். அப்படி இல்லை, நான் இருக்கும் போதே வருகை வந்துடுச்சுன்னா பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட. அப்போ 2 விஷயத்துக்கும் ரெடியாக இருக்கிறார். ஒருவேளை வருகை தாமதித்தால், அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, வருகை தாமதித்தால் நான் மரித்து விட்டேன் என்றால், அந்த மரித்த போது மீண்டும் கிறிஸ்து வரும்போது ஒரு உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும். அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கும் நான் தகுதி உள்ளவனாக தான் மரிக்கிறேன். அவர் சொல்கிறார், மரிக்கும் போது நான் எப்படி மரிக்கிறேன்? அந்த உயிர்த்தெழு மீண்டும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அதற்கும் தகுதி உடையவனாக தான் மரிக்கிறேன். அப்படி ஒருவேளை வருகை இப்போ வருதுனாலும் உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியோடும் நான் இருக்கிறேன். He was ready for everything. 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்று மரித்தோர் உயிர்த்தெழுதல், இன்னொன்று உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுதல். இந்த 2த்துக்கும் அவர் ரெடியாக இருப்பதாக சொல்லுகிறார். இன்னைக்கு நாம 2த்துக்குமே ரெடி கிடையாது. 2த்துக்குமே ரெடி கிடையாது. ஒன்று, இன்னைக்கு கிறிஸ்து வருவாரானால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஒருவேளை வருகை தாமதித்தால், மரணம் முந்துமானால், மரிக்கும் பொழுது ஒரு தகுதியோடு கூட மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? மரணத்துக்குள்ளாக அவர் மரிக்கும் பொழுது, அந்த காரியத்தை அவர் பேசும்பொழுது, நான் மரிக்கும் பொழுது உயிர்த்தெழும்படிக்கு தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு, எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அடையும்படிக்கு. அப்போனா என்ன சொல்றாரு? ஒருவேளை, ஏன்னா மரணம் எப்போ வரும் தெரியாது, சடுதியாக வந்துடும். அதுவும் இந்த காலகட்டத்தில் சொல்லவே வேண்டாம். 40-45லேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனால் மரணம் எப்போ வேணாலும் வருது. ஆனால் அவர் சொல்கிறாரு, மரிக்கும் போது நான் எப்படி மரிக்கிறேன்? மீண்டும் எழுவதற்கு தகுதி உடையவனாய் மரிக்கிறேன். உயிரோடு வாழ்கிற நாட்களெல்லாம் நான் எப்படி வாழுகிறேன்? எப்போ வருகை வந்தாலும் மர்ரூமாகி போவதற்கு எப்படி இருக்கணுமோ அப்படி வாழுகிறேன். யோசித்து பாருங்க, எல்லாத்துக்கும் ரெடி. இப்போ நீங்கள் இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீர்னு இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு பாருங்கள், ஒரு முன்னறிவிப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ எலெக்ஷன் வரப்போது, எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 23 நமக்கு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம் வரப்போகுது, ஒரு டைம் டேபிள், ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு டைம் டேபிள். இது எதுக்கு இந்த டைம் கொடுக்கப்படுகிறதுனா ப்ரிப்பரேஷனுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் சொல்கிறாரு, வருகைக்கு ப்ரிப்பரேஷன், வருகைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே கிடையாது. ஒரு இமை பொழுதில், ஒரு நிமிஷத்தில் நாம் மர்ரூமாகி போயிடுவோம். எப்போ வரும்? நினையாத நாளிகையில் வரும். ஸோ ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் வரும். அது மரணம் வந்தாலும் சரி, வருகை வந்தாலும் சரி, எந்த நிமிஷமும் நான் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் பவுலாக நிற்கிது. நீங்களும் நானும், அவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் சாயலில் என்னை போல மாற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவின் சாயலில் கொஞ்சம் குறை என்ன பண்ணியிருக்கிறேன்? தரித்திருக்கிறேன். நீங்கள் என்னை போல மாற வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ பவுல் மாதிரி மாறணும். பவுல் கிறிஸ்துவை போல இருக்கிறார், நம்ம கிறிஸ்துவை போல மாறணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுது, நான் மரித்தாலும் உயிரோடு எழும்பதற்கு தகுதி உள்ளவனாய் மரிக்க தயாராக இருக்கிறேன், தகுதியாக இருக்கிறேன். ஒருவேளை வருகை இந்த நிமிஷம் வந்து நான் உயிரோடு கூட மர்ரூமானாலும் மர்ரூமாவதற்கும் நான் ரெடியாக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்.
இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய லைஃப்ல எப்பவும் இருக்கணும்னு அவர் சொல்றாரு. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து சும்மா ஏதோ மெசேஜுக்காக இல்லை, நம்ம அதுக்காக ப்ராக்டிஸ் இன்னிலிருந்து எடுக்கணும். ஏன்னா வருகை எப்போ வேணாலும் வரும். ஏன்னா இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், அடையாளங்கள்லாம் நடக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இதுக்கு நடுவில் நான் அந்த வருகையில் போகணும். ஒருவேளை யுத்தங்கள் வருது, நமக்கு வரான்னு சொல்லலை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஈரானில் இருக்கிறாங்க, அல்லது வந்துட்டு இந்த யுத்தங்கள் நடக்கிற நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்போ வேணாலும் மரணம் வரும். தூங்கிட்டு இருக்கும்போது கூட குண்டு போட்டு போயிடுறாங்க இல்லையா? அந்த மரணம் எப்போ வந்தாலும் அந்த மரணத்தை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்களா? மீண்டும் கிறிஸ்து வரும்போது உயிர்த்தெழுவதற்கு அந்த மரணத்திற்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியோடு நான் இப்போ இருக்கிறேன். எப்போ மறிச்சாலும் நான் உயிர்த்தெழுவதற்கு தகுதி உள்ளவனாய் மறிக்கிறேன். அப்போ அப்படி ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எனக்கு லைஃப்பில் இருக்கா? நான் அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரியதில் ரெடியாக இருக்கிறேன்னா? இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை சந்திப்பதற்கான ரெடி, மரணத்தில் சந்திக்கிறதுக்கும் ரெடி, வருகையில் சந்திக்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிற ஒரு ரெடினஸ்ல இருக்கிறார் எந்த நிமிஷமும் அப்படிங்கிறார். அதற்கு என்ன செய்யணும்னு வேற அவர் சொல்றாரு. இப்போ அதுதான் நம்ம கத்துக்கணும். இப்போ அவர் ரெடியா இருக்கிறது ஓகே, அவர் இந்த ரெண்டுத்திலேயே அதான் சொல்றாரு, நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவதற்கும் தகுதி உள்ளவனாக பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் நான் ரெடியா இருக்கிறேன், தகுதியா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் எப்படி இதை ப்ரிப்பேர் ஆகியிருப்பாரு? இந்த அளவுக்கு அவர் ஸ்பிரிச்சுவலி எப்படி ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த இடத்துல ஒரு பதில் சொல்றாரு. அதைத்தான் நாம் இன்னைக்கு செய்தியை பார்க்க போறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமும் அதே போல மாறுவதற்கு, வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ப்ரிப்பேராக இருக்கணும். மரித்து சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒருவேளை வருகை முந்துமானால் உயிரோடு சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கணும். அதற்கு அவர் என்ன சொல்றார் வாசிங்க. அதே பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பி வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு நான் என்ன செய்யணும்? தகுதியாகும்படிக்கு நான் என்ன செய்யணும்? வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது படிக்கிறதுக்கு வசனம் வந்து அப்படியே ஈஸியாக இருக்கும், நஷ்டம் என்று விட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நஷ்டம் என்று விடுறது ஒன்றும் ஈஸியான காரியமா கஷ்டமான காரியமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கவனிங்கள், அவர் எதை நஷ்டம் என்று சொல்லுகிறார்? வாசிங்க 7வது வசனத்தை வாசி. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எது எனக்கு மரணத்துக்குள்ளாகி தகுதி அடைய வைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு லாபமாய் இருக்கிறதை நான் நஷ்டம் என்று விடுகிறேன், அதுதான் என்னை தகுதிப்படுத்துகிறது. அது என்னங்க தகுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நான் மரிக்கணும், கிறிஸ்துவோடு கூட நான் மரிக்கணும். மரிப்பதற்கு எங்கிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷன் என்ன அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட நான் லாபமாக ஒன்று வச்சிருக்கிறேன். அவர் என்னன்ட்டு அவர் முன்னாடி வசனத்தில் அவர் எழுதுறார், நான் இஸ்ரவேலன், நான் எபிரேயன், நான் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், இப்படிலாம் இவர் எழுதுறார். இதெல்லாமே உண்மையிலே லாபம் அவருக்கு. என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பவுல் வந்து யூதர்கள் மத்தியில் தான் ஆரம்ப காலகட்டத்தில் பிரதானமாக மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் அழைக்கப்பட்டது வேறொரு அழைப்புக்கு. ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது அவர் போகிற இடங்கள்லாம் ஜெபாலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணினார், யூதர்கள் மத்தியிலே தர்க்கம் பண்ணினார். இப்படி தான் இருக்குது ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா. இப்போ பவுலுக்கு எது லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு யூதனாய் ஒரு எபிரேயனாய் இருந்து எபிரேயர்கள் மத்தியில் போய் பேசுறது என்னது ஈஸி, ஆமாம் தானே? எபிரேயர் மத்தியில் போய் பேசுறது ஈஸி. பரிசேயர் சதிசேயர் 2 பேர் இருக்காங்க. இப்போ பரிசேயர்கிட்ட போய் பேசணும்னா இவர் பரிசேயர்னு சொல்லிட்டா இவர் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போய் பேசிடலாம். டோர்ஸ் ஓப்பன், நம்ம என்ன சொல்லுவோம், டோர் ஓப்பனாக இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ பவுல் சொல்றாரு, இது எனக்கு லாபம், ஒரு வகையில் மினிஸ்ட்ரியில் எனக்கு எது என்னவது லாபம். ஆனால் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா நஷ்டமாக பார்க்கிறேன். எதுக்கு நஷ்டமாக பார்க்குறேன்? நான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறதுக்கு இது எனக்கு தடையாக இருக்குது, இது எனக்கு நஷ்டம். எப்படிங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு உதாரணம் கவனிங்க. இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே பவுலுக்கு இருக்கிற மாதிரி ஒரு லாபம் இருக்குது, ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதை போய் இப்போ ஒரு இடத்துல போகும்போது நீங்கள் எந்த ஊர் அப்படின்னோடனே நான் மதுரை, நானும் மதுரை அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டோர் என்ன ஆகுது,
ஓப்பன் ஆகுது. இதுவே நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அங்கே போகும்போது ஒரு தமிழர்கள் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் போகும்போது நீங்கள் தமிழரா, அப்போ நமக்கு ஒரு ஓப்பன் டோர் ஆகுது இல்லை? இது பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? லாபம். ஆமாம், கரெக்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரியில் இது லாபம் தான். இது அவர் அதான் எழுதுறாரு, இது லாபம் எனக்கு அப்படின்றாரு. ஆனால் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்துருவதற்கு இது எனக்கு என்னவா இருக்கிறது? நஷ்டமா இருக்குது. ஏன் நஷ்டமா இருக்கு? நான் இன்னும் மதுரைக்காரனாவே இருக்கிறேன், இன்னும் எனக்கு அந்த மொழி காரனாவே இருக்கிறேன், அந்த மொழியோடையதான ஒரு பற்று எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடியினால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அடையாளமும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. நீ எந்த அடையாளத்துக்குரியவனும் கிடையாது. நீ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தேவ சாயலாய் மாற வேண்டியவன். இப்ப நீங்க கிறிஸ்துவை யூதனா பார்த்தா உங்க தேவனா ஏத்துக்க முடியாது. கிறிஸ்துவை இஸ்ரவேலனா பார்த்தா உங்கள் தேவனா ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவை தேவனாக பார்க்கறதுனால நமக்கு அவர்கிட்ட எந்த கேப்பும் வரல. உங்களுக்கு புரியுதா? எபிரேய கடவுளா பார்த்துட்டீங்கன்னா அவரை இந்திய கடவுளா பார்க்க முடியாது. அவரை இந்திய கடவுளாகவும் பார்க்கக்கூடாது, தமிழ் கடவுளாகவும் பார்க்கக்கூடாது, எருசலேம் கடவுளாகவும் பார்க்கக்கூடாது. அவர் உலக கடவுள் அல்ல, உன்னதத்தின் தேவன். இந்த சாயலை நான் அடையும்படிக்கு இப்போ உங்களை என்னையும் ஒரு டேக்குக்குள்ள கொண்டு வரது தான் பிசாசுடைய பெரிய தந்திரம். பிசாசு தந்திரத்திலே பெரிய தந்திரம் என்னன்னா, ஒரு டேக்குள்ள கொண்டு வரது. உங்களை அப்படியே அந்த டேக்ல ஒதுக்கி 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 கொண்டு போயிடுவான். நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களை வச்சு ஒரு 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 பிராண்ட் உருவாக்கக்கூடாது. உங்களை வச்சு இவர் இப்படித்தான். மினிஸ்ட்ரியில பிராண்ட் இருக்கு. எப்படின்னா, அவர் பாஸ்டர், இவர் எவாஞ்சலிஸ்ட், இவர் ப்ராஃபட், அது வேற, அது அழைப்பு, அது அப்படிதான் வரும், அதை மாற்றவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆனால் இந்த பிராண்ட் வரக்கூடாது. இவர் இந்தியன், அவர் தமிழன், அவர் வந்துட்டு தெலுங்கன், இவர் மலையாளி, இந்த மாதிரி ஒரு பிராண்ட் உங்க மேல விழுதுன்னா நீங்கள் இன்னும் என்னவா இருக்கிறீர்கள்னா கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாக மாறவில்லைன்னு அர்த்தம். ஆனால் அது லாபம், கன்ஃபார்மா லாபம். அங்க போய் ஊழியம் பண்றதுக்கு அது என்னவா இருக்குது? அவர் இந்த இடத்துல அதை தான் எழுதுறாரு, யாரையாவது ஆதாயம் பண்ணும்படிக்கு அப்படிங்கிறார். இட்ஸ் அ ப்ராஃபிட். ஆனால் அவர் சொல்றாரு, இது எதுக்கு எனக்கு நஷ்டமா இருக்குதுன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சு அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை அடையறதுக்கு இது எனக்கு என்னவா இருக்கு? ஏன்னா நான் யூதனும் இல்லை, நான் கிரேக்கனும் இல்லை, நான் எவனுமே கிடையாது, நான் தேவனுடைய பிள்ளை. இந்த சாயல் நமக்கு வரணும். இதுதான் மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு அந்த அந்த மரணத்தின் சாயல் வந்தாதான். இப்போ நீங்க பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீங்க யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, டாக்டர், இன்ஜினியர், அப்புறம் வந்துட்டு எந்த ஜாதிக்காரரு, எந்த மொழிக்காரரு, எல்லாரும் பாருங்க, செத்த ஒண்ணு அவருக்கு பேரு காமனா பாடி, அப்படிதானே? அங்க போய் நம்ம என்ன கேட்கிறோம்? டாக்டர் பாடி இருக்கா, இன்ஜினியர் பாடி இருக்கான்னு கேட்கறது இல்ல, பாடி, அவ்வளவுதான். அவருக்கு பேரு பிணம், வேலை முடிஞ்சு. அந்த பிணத்துக்கு என்ன கிடையாது, இப்ப எந்த சாயலும் கிடையாது. அந்த பிணத்தை பார்த்து நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. டபுள் டிகிரி படுத்திருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. டிகிரி படித்தவர், ஆனா இப்ப என்னவா இருக்கிறாரு? பிணமா இருக்கிறாரு. அதுக்கு ஒரு சாயலத்தை நீங்க பூச முடியாது. மற்றபடி எல்லாரும் எப்படி மண்ணில் புதைக்கிறீங்களோ அதை புதைப்பீங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதுதான் மரணத்திற்குள்ளாகி உயிர்த்தெழுதல் தகுதி அடையும்படிக்கு. அப்ப நான் இருக்கும் போதே எனக்கு அந்த சாயல் வரணும்னு அவர் விரும்புறார். என்னை எந்த விதத்திலும் நீங்க டேக் பண்ண முடியாது, டேக் பண்ணவும் கூடாது. நான் நஷ்டத்தை விட்டுருங்க, எனக்கு லாபமா இருந்துச்சு சில விஷயங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாரு, என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு லாபம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் ஈஸியாக மினிஸ்ட்ரி பண்ண முடியும். ஒரு எபிரேயங்கிட்ட போனால் நான் எபிரேயன் சொல்லி பேசி பண்ணிடுவேன், ஈஸி. ஒரு கிரேக்கங்கிட்ட போனால் கிரேக்கன்னு சொல்லிடுவேன், ரோமங்கிட்ட போனால் ரோம பிரஜைன்னு சொல்லிடுவேன். ஆனால் என்னை அவன் ரோமனா பார்த்தானா கஷ்டம். பவுலை நான் ரோமனா பார்த்தனா எனக்கு அப்போஸ்தலனான்னு பார்க்க முடியாது. பவுல பென்யமின் கோத்திரத்தை நான் பார்த்தா யூத கோத்திரக்காரன் ஏற்றுக்க மாட்டான், ஆமா தானே? பரிசேயனை பார்த்தா சதுசேயன் சுவிசேஷத்தை கேட்க மாட்டான். இப்போ அவர் சொல்றாரு, எனக்கு மேலே இருக்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா, என்னை விட்டுருங்க, நான் இது எல்லாமே இல்லை. இப்போ அவர் எப்படி மாறுறாருன்னு பாருங்க, வாசிங்க. ரோமர் 11:13 வாசிங்க பார்ப்போம். புறஜாதியாரான உங்களோட பேசுகிறேன். இதனாலே யாருக்கு? புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலன். இந்த இடத்துல தான் பேதுருவும் பவுலும் வேறுபடுறாங்க. பேதுருவும் பவுலும் என்ன செய்யறாங்க? வேறுபடுறாங்க. எதுக்கு வேறுபடுறாங்க? நான் புறஜாதியானுக்கு அப்போஸ்தலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நீங்க கொண்டு போய் இஸ்ரவேலின் ஊழியக்காரன் என்ன பண்ண முடியாது, டேக் பண்ண முடியாது. ஆனா ஒரே அந்த இடத்துல அவர் சொல்றாரு, கலாத்தியர் 2:7 வாசிங்க பார்ப்போம்.
விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அவனை ஒரு டேக்குள்ள கொண்டாந்துட்டாங்க பாருங்க. பேதுருவை எதுக்குள்ள கொண்டாந்துட்டாங்க? அவர் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு யாரு அப்போஸ்தலன். அவர் இஸ்ரவேலுக்கு அப்போஸ்தலன் அவரு, அவ்வளவுதான். இவரு ரெஸ்ட் ஆஃப் இஸ்ரவேல இல்லாத அத்தனை பேருக்கு இவர் அப்போஸ்தலர். இவரை நீங்க எந்த டேக்குள்ளேயும் கொண்டாட முடியாது. அவர் மசிடோனியாவுக்கு அப்போஸ்தலரு, இவர் கொரிந்துக்கு அப்போஸ்தலரு, அவர் கலாத்தியருக்குன்னு கொண்டாடாம புறஜாதி மொத்தத்துக்கும் இந்த டேக் தான் உங்க மேல உருவாக்கணும். உங்களை எந்த விதத்திலும் அட்ரஸ் பண்ணக்கூடாது. இந்த பூமிக்குரியதான அடையாளத்தில் எதை வச்சு உங்களை அட்ரஸ் பண்ணக்கூடாது. அந்த அட்ரஸ் பண்ண தொடங்குறத அவங்க தொடங்குவாங்க, அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. இப்பவும் சொல்றேன், அவங்க அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. பவுல் ஆரம்பத்தில் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. பவுல் பார்த்தாரு, நீங்க என்ன தப்பு பண்ண வைக்கிறீங்கன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. தேவையே இல்லை, போங்கடா. நீ என்னப்பா, நீ எபிரேயன் எவ்வளோ படிச்சிருக்கிற, கமாலியல் பாத்தில் படிச்சிருக்கிற, நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருக்கிற, இதை மெத்தொழி வச்சுக்கிட்டு இதே நியாயப்பிரமாணத்தோடு போய் இஸ்ரவேல்கிட்ட பண்ணினா எவ்வளோ மினிஸ்ட்ரி பண்ணலாம். அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு இஸ்ரவேலங்கிட்ட மினிஸ்ட்ரி பண்ணுறதை விட நியாயப்பிரமாணத்தை தூக்கி போட்டு மொத்த உலகத்துக்கு நான் ஊழியம் பண்ணுறேங்கிறார். இந்த டேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். உங்களை கண்டிப்பா ஒரு இடத்தில் அவர்கள் கார்னர் பண்ணுவார்கள். ஊழியத்தின் ஆரம்பத்தில் வரும்போது, நீங்க விசுவாசியா மாறி வரும்போது, இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் அது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கு. அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உங்களை கார்னர் பண்ணுவாங்க. ஒரு ஊர் பேரை வச்சுக்கிட்டு அவர் திருநெல்வேலிக்காரரு, அவர் நாகர்கோயில்காரரு, இந்த ஒரு டேக் பண்ணுவாங்க. இல்ல உங்ககிட்ட இருக்கிற மொழி, எந்த மொழியில நீங்க பிறந்தீங்களோ தாய்மொழியோ அதை வச்சுக்கிட்டு டேக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் உடைங்க. நான் எவனுக்காகவும் தனிப்பட்ட முறையில் அல்ல, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். இதுதான் மரணத்துக்குள்ளாகிறது. எப்படி அந்த சாயல் மொத்தம் எனக்குள்ள போகணும், தொலைச்சிடணும். இவர் இன்னார் அப்படிங்கிறது போயிடணும். ஒரு இடத்துல பாருங்க, அப்படியே ஒரு ஜேர்னி கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கும் பொழுது மரியாளின் மைந்தன், தச்சனின் குமாரன். ஏன்னா ஒரு வேலையை வச்சுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, நிர்ணயம் பண்ணாங்க. இந்த வேலை பார்க்குறவர் இந்த ஜாதிகாரரு அப்படின்னு நிர்ணயம் பண்ணாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவ எங்க கொண்டு நிறுத்த பார்க்குறான்? வேலையை வச்சு அப்படியே கொண்டு நிறுத்த பார்க்குறான். இயேசு கிறிஸ்து அப்படியே உடைக்கிறார், எல்லாத்தையும் உடைக்கிறார். அப்படியே கொஞ்சமா உடைச்சிட்டு அப்புறமா கேட்கிறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறாரு. இப்போ அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், உம்மை எரேமியா என்றும், தீர்க்கதரிசி என்றும். இன்னொரு டேக் கொண்டு மேலே போடுறான். இப்போ என்ன டேக் போடுறான்? மினிஸ்ட்ரியோட டேக்கை கொண்டு போடுறான். போட்டு நீங்க எரேமியா மாதிரி பண்றீங்க, யோவான் ஸ்நானகன் மாதிரி பண்றீங்க, உடைக்கிறார். அதையும் உடைக்கிறாரு. கடைசியா கேட்கிறாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? பரலோகம் சொல்லுது, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். இதுதான் ஒரிஜினல் டேக். இந்த டேக் எங்க வருது? சிலுவையில் தொங்கும் போது அந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்துட்டு சொல்றான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். இந்த சாயல் தான் உங்க மேலே என் மேலேயும் வரணும். இதுதான் மரணத்திற்குள்ளாக சாயல். கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மேல இருக்கிற அடையாளங்கள் எல்லாம் போகணும். உங்களை இந்த ஆளுக்கு இவருக்குரியவர் இதுதான் அப்படின்னு திருப்பியும் சொல்றேன். மினிஸ்ட்ரியில பிரிக்கலாம். இவர் பாஸ்டரு, இவர் எவாஞ்சலிஸ்ட், இவர் டீச்சரு, இவர் ப்ராஃபட்டு, அது வேற. ஏன்னா அது அழைப்பு. ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்கே, என்னை எதுலையும் நீங்கள் கொண்டு வந்து அடக்க முடியாது. நான் யார் தெரியுமா? தேவனுடைய சாயலை அடைகிறேன். அவருடைய மரணத்திற்குள்ளாகி, அந்த இடத்துல அவர் அழகாக சொல்வார், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோர் வந்து உயிரோடு எழுதுவதற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சாகும்போது என்ன, அவ்வளோதான், தேவனுடைய குமாரன். அதே மரணத்திற்கு நானும் வரணும். இவன் யாரு? இவன் தேவனுடைய பையன். ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்? அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. நீங்க வாழும் போது என்னென்ன அடையாளம் உங்க மேல இருக்குதோ அதெல்லாம் எனக்கு தொலைஞ்சு போகட்டும், அது எல்லாமே மாறி போகட்டும். எனக்கு ஒரு அடையாளம் வரட்டும். எந்த அடையாளம் வரட்டும்? உயிர்த்தெழுதலின் அடையாளம். உயிர்த்தெழும்போது கிறிஸ்து தச்சனின் மகன் அல்ல, மரியாளின் மைந்தன் அல்ல, கிறிஸ்து தீர்க்கதரிசி அல்ல, உன்னதமான தேவனுடைய குமாரன். இதுதான் உயிர்த்தெழுதலுடையதான அடையாளம். இதுக்கு தான் நாம ரெடியாக இருக்கணும். மரிக்கும் போது எப்படி மரிக்கணுமா? இந்த அடையாளங்கள்லாம் தொலைச்சிட்டு மரிக்கணுமா? மரிக்கும் போது இயேசு சிலுவையில் பார்த்து அவன் சொல்லிட்டான், இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன். அப்போ நீங்கள் நானும் சாகும்போது இவர் உண்மையிலே தேவனுடைய மனுஷன். வேற எந்த அடையாளமும் நம்ம மேலே இருக்கக்கூடாது. இதுதான் நான் மரணத்துக்குள்ளாக ரெடி ஆகுதல். ரெண்டாவது வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி
எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் எப்படி மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி இப்போ நான் இது அடையணுன்றது முடிவுக்கு வந்துருச்சு. இது அடையணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் எப்படி இதை நான் அடையணும்? இப்போ நமக்கு சில நேரங்களில் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வாசிங்க, நான் திருப்பி இந்த வசனத்தை சொல்கிறேன். கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். எப்படி? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ நான் அவருடைய மரணத்துக்குள்ளாகி மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக மாறணும். அதுக்கு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? என்னை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைந்திருக்கிறேன். சரி, இப்போ நல்லா கவனிங்க. கிறிஸ்து எப்போ சிலுவையில் அறையப்பட்டார்? சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகிட்டார்? அவர் சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயாச்சு? சிலுவையில் அறையப்பட்டாச்சு. ஒரே தடவை தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. பவுல் அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் என்ன செய்யப்படுறாரு? எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் ரட்சிக்கப்படுறாரு. இப்போ நம்மலாம் ஒரு 2000 வருஷம் தான் கழிச்சு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம சொல்லும்போது கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னைக்கு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சிலுவையில் அறையப்படலை. என்னைக்கு அறையப்பட்டேன்? கிறிஸ்து அறையப்பட்ட அன்னைக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டேன். புரியுதா? அவரோட அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்து உலக தோற்றம் முதல் என்னை தெரிந்து கொண்டார். அவர் சிலுவையில் அறையப்படும் போது எனக்கு உண்டானவைகளையும் சேர்த்து சிலுவையில் அறைஞ்சிக்கிட்டார். நான் பின்னாடி தான் ரட்சிக்கப்பட போகிறேன். ஆனால் ரட்சிக்கப்பட போகிற எனக்காக அன்னைக்கே என் பழைய மனுஷனையும் சேர்த்து அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டார். புரியுதா? அப்போ கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆனால் நான் சிலுவையில் அறையப்பட்டேனுங்கிறது எனக்கு தெரியறதுக்கு சில வருஷம் இருக்குது. கிறிஸ்து நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு சிலுவையில் அறையப்படலை. நல்லா புரியுதா? கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவுகிறது. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டது எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டார். அவர் அறையப்படும் போதே என் பாவத்துக்கும் சேர்த்து அறையப்பட்டார். நான் வரப்போகிறேன் 2000 வருஷம் கழிச்சு. நம்ம வரப்போகிறோம். நம்மளை மீட்பதற்கு நம்மளையும் அவரோடு கூட சிலுவையில் அறைஞ்சு நம்ம பாவம் சிலுவையில் அறையப்பட்டா தான் நம்ம பாவம் மன்னிக்கப்படும். அப்போ கிறிஸ்துவோடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்து எப்போ உயிரோடு கூட எழுந்தாரோ அப்போ கூட நானும் உயிரோடு கூட எழுந்துட்டேன். என்னையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு கூட எழுப்பிட்டாரு. இப்போ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். இப்போ கிறிஸ்துவின் சாயல் எனக்கு வந்துருச்சு. என் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. ஆனால் இன்னும் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இன்னும் போராடிட்டு இருக்கிறேன், இன்னும் பாவத்தை ஜெயிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் என்னால் முடியல. ஏன் முடியலன்னா, பிசாசுடைய தந்திரத்திலே பெரிய தந்திரம் என்னன்னா, இன்னும் உங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில் அறையப்படலை, நீங்கள் பாவத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதையே கான்செப்டாக வச்சுருக்கான். வசனம் தெரியுது, ஆனால் இன்னும் அந்த தாட் என் மைண்டுக்குள்ளே வரல. நான் இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்னா, இன்னும் போராடிட்டு இருக்கிறேன், சிலுவையில் அறையிறதுக்கு ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரியணும், எப்போ கிறிஸ்து போய் சிலுவையில் அறைஞ்சாரோ எனக்கு சேர்த்து தான் அறையப்பட்டார். அன்னைக்கு என்னையும் சேர்த்து பழைய மனுஷன் எப்போ என் ரத்தம் கழுவப்பட்டு நான் மறுபிறப்பு அடைந்தேனோ என் பழைய மனுஷன் என்னவாயிட்டான்? ஒளிஞ்சு போயிட்டான். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா, இயேசு சிலுவையில் அறையப்படும் போது நடந்துச்சு. அப்போவே என் பழைய மனுஷன் சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. எப்போ? ஆவியில். உலக தோற்றம் முதல் எப்படி என்ன ஆவியில் தெரிஞ்சு கொண்டாரோ அதே மாதிரி ஆவியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? அரைஞ்சு என் பழைய மனுஷனை சாவடிச்சிட்டாரு. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்துச்சு? நானும் அவரோடு கூட உயிர் தெழுந்து விட்டேன். அப்போ என்ன தகுதி எனக்கு இருக்குது? இப்போ நான் உயிரோடு எழுந்திருக்கிறது என்ன தகுதி? நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது எப்படியோ அப்படியே அவரோடு கூட உயிரோடும் எழுந்திருக்கிறேன்.